அண்ணன் மேல ரொம்ப பாசம். சரிங்க சார். ரொம்ப அழகா இருக்காங்க. புரோக்கர் வேற ஏதாவது சொன்னாரா? உத்தமன் எதுவும் இல்லையே சார். அது என்னன்னா, அப்பா சார் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கண்டிப்பா. கொஞ்சம் வாங்கப்பா. இதை வந்துடுறேன் தம்பி. போயிட்டு ஒரு வாங்க நிமிஷம். சார். அப்பா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. பாக்குறதுக்கு லட்சணமா குடும்ப பாங்கா அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாங்கப்பா. ஆனா அண்ணன் நேத்து அந்த புரோக்கர் கிட்ட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி இருந்தாதான் கல்யாணம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாருப்பா. அதனால அண்ணனோட கண்டிஷனை பத்தி இவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. என்னம்மா நீ, இது சாதாரண விஷயமா மூடி மறைக்கிறதுக்கு? எப்படிம்மா? அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. இல்லப்பா, இந்த பொண்ணு உங்களுக்கு மருமகளா எனக்கு அண்ணியா வரணும்னா அண்ணன் கிட்ட போய் சொல்லிதான் ஆகணும். இது கல்யாண விஷயம்மா. பொண்ணு போட்டோவை பார்த்து பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செய்யக்கூடாதும்மா. பொண்ணை பத்தி எதுவும் விசாரிக்க வேண்டாமா? நாளைக்கு எதுவும் தப்பாயிடக்கூடாதும்மா. அப்பா, அண்ணன் எப்படி எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படிதானப்பா நானும் நினைக்கிறேன். இந்த மாதிரி அழகா லட்சணமா ஒருத்தங்க அண்ணனுக்கு மனைவியா வரணும்னு நான் நினைக்க கூடாதா? எனக்கு மாப்பிள்ளை இப்படிலாம் இருக்கணும்னு என் அண்ணன் நினைக்கும் போது இந்த வீட்டுக்கு வர போற அண்ணி இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதாப்பா? அது இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அண்ணனுக்கு நல்ல மனைவியா நிச்சயமா இவங்க இருப்பாங்க. நம்ம கண்டிஷனை அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிட்டோம். அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது போய் சொல்லி முதல்ல தட்டை மாத்த வைப்போம். அண்ணன் நிச்சயத்தை முதல்ல முடிப்போம்ப்பா. அதுக்கப்புறம் மெதுவா உண்மையை சொல்லிக்கலாம். தம்பி, புரோக்கர் எதுவும் சொல்லலையான்னு அப்பா சொல்றாரு. தனியா வாங்க பேசணும்னு பொண்ணு கூட்டு போகுது. ஒருவேளை மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோசை ஏதாவது இருக்குமோ? ஆரம்பிச்சிட்டீங்களா? நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க உத்தமன். அவங்களுக்கு வேற ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அது கூட புரோக்கர் சொன்னாரான்னு கேட்டிருக்கலாம்ல. அப்பா, என் மேல அண்ணன் ரொம்ப பாசமா இருக்காருப்பா. எனக்கு மாப்பிள்ளை அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா. அதுக்காக அண்ணனோட கல்யாணத்தை தள்ளி போடுறதுல அர்த்தம் இல்லப்பா. அம்மா இல்லாத இந்த வீட்ல அண்ணன் அடிக்கடி நீ என் அம்மா மாதிரின்னு சொல்லுவாரு. நான் ஒரு அம்மாவா என் அண்ணனுக்கு இந்த இடத்த முடிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லம்மா, இது இளமாறனுக்கு தெரிஞ்சா கோவப்படுவானம்மா. அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. எப்படியாவது அண்ணன் கிட்ட பேசி நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லம்மா, எனக்கு ஏதோ தயக்கமாவே அப்பா, இருக்குமா. இதுல தயக்கம்லாம் வேண்டாம். எனக்காக சரின்னு சொல்லுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, நான் பேசிக்கிறேன். வாங்க. சரி வாமா. ஏதோ உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கறதை விட பொண்ணுக்கு நாங்க நிறையவே செய்வோம். ஐயோ, நாங்க எதுவும் கேட்கவே இல்லையே. இல்ல, இவ்வளவு நேரம் தனியா பேசிட்டு வந்தீங்களே அதுக்காக. ஏங்க, ஒரு இடத்த முடிக்கிறதுக்கு முன்னாடி 4 விஷயங்களை பேச வேண்டாமா? எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணனுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இப்பவே போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பி இளமாறன் சார் கிட்ட பேச முடியாதா? நாங்க வேணா ஆபீஸ்ல போய் பார்க்கலாமா? போய் பாத்துக்கலாம் தம்பி, ஆபீஸ் தான் நமக்கே தெரியுமே. உத்தமன், இது நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் விஷயமா பேசிட்டு இருந்தோம்ல, அதனால ஆபீஸ் தெரியும். ஐயோ, நீங்க அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். இந்த போட்டோ இங்கேயே இருக்கட்டும். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட காட்டுறேன். அண்ணனுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நாளைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வரோம். தட்டை மாத்திரம். பாப்பா சொன்னாலே நான் சொன்ன மாதிரி தான். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, பொண்ணு உங்க ரிலேஷன் சொன்னீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வசுந்தரா எங்க கம்பெனி டெபுட்டி மேனேஜரா வேலை செய்யறாங்க. எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். எங்க அவுட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்காங்க. அப்ப நாங்க வரோம் சார்.
நாளைக்கு உங்களை எதிர்பார்க்கலாம்ல? கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்க நல்ல செய்தியோட வந்திருக்கீங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்களேன். சார். ஆ. இல்ல சார், சம்பந்தம் முடியாம கை நினைக்க மாட்டோம். இன்னொரு நாள் வந்து சாவகாசமா சாப்பிட்டு போறோம். சரிங்களா? வரேங்க. ஆ. வரேன் சார். போலாம். வரேங்க சார். சரி. மா மா ஆ மா என்ன அர்ஜுன்? முதல்ல எடுங்க ஸ்வீட். ஏய் என்னப்பா, என்ன விஷயம்? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க, நான் வந்து சொல்றேன். ஓகே? சரி அர்ஜுன். அத்தை, ஸ்வீட் எடுங்க. ஸ்வீட் எடுங்க சொல்றேன். வசு எங்க? மேல இருக்கா? தல 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 தல. என்ன மம்மி, மாமா இவ்ளோ சந்தோஷமா போறாரு? போன இடத்துல ஏதோ நல்லது நடந்திருக்குடி. அது நமக்கு நல்லதுதான். டேய் ஆனந்த், வா 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 வா. ஸ்வீட் எடுத்துக்கோ. எதுக்குண்ணா? எடுத்துக்கோடா சொல்றேன். வசு எங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஓகே, வரேன் இரு. வசு வா 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 வா. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட் எடுத்துக்கோ. அர்ஜுன் சார்? ஐயோ ஸ்வீட் எடுத்துக்கோ, நான் சொல்றேன். எதுக்கு சார்? எடுத்துக்க மாட்டேன்ல? இந்தா சாப்பிடு சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம். ஆ ஆ ஆ ஆ ஆ. இப்ப சொல்லுங்க சார். வா சொல்றேன். வாங்க 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 வாங்க. எல்லாம் வந்துட்டீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க ஆண்டி. அம்மா, ஆ நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டீங்கல்ல? ஆமா. இப்ப சொல்றேன். வசுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். ஆ வசுவோட போட்டோ பார்த்தோன்னே அவங்களுக்கு வசுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல செய்தி சொல்லிருக்க. வசுவா யாருக்கு தான் பிடிக்காது? கரெக்டா சொன்னீங்க அத்தை. வசு, மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. நானே நேர்ல போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த இடம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை வசு. வசு, உன் போட்டோ பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உத்தமன், இந்தாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் தாங்க. விபூதி வச்சு விட சொன்னா இவன் சாப்பிட்ட தட்டுல அவளை சாப்பிட வச்சான். இவ தான் தட்டு கெட்டவன் பார்த்தா இவன் தரம் கெட்டவனால இருக்கான். எடுத்துங்க. தேங்க்யூ. ஓ, எடுத்துங்க. பாட்டி. ஒரு நிமிஷம், வருது வருது. உத்தமன், பாட்டிக்கு எடுத்து போய் தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. ஐயோ, இன்னும் 2 கிலோ வாங்கிக்கலாம். போய் தாங்க ஃபர்ஸ்ட். பசு, என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உன் முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் கூட காணோம். அண்ணா, அவங்க சொல்ல சொல்ல கேட்காம நீங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனீங்கல்ல, அதான் அவங்க கொஞ்சம் சோகமா இருக்காங்க. அப்படியா வசு? அப்படியெல்லாம் இல்ல சார். அதானே பார்த்தேன். வசு பொய் சொல்ல மாட்டாடா. இந்தாங்க. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. மொத்தமா நீங்க வச்சுக்கீங்களா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், எனக்கு லைட்டா சுகர் இருக்கு. இதோ பாருங்க, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வராங்க. உடனே தட்டை மாத்திக்கிறோம்னு இளமாறனுடைய அப்பாவும் தங்கச்சியும் சொல்லிட்டாங்க. அதனால இந்த இடம் கண்டிப்பா முடிஞ்சிடும். எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சோ நம்ம வீட்டை அழகா டெக்கரேட் பண்ணோம். பேபி, நீ மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். உத்தமன், அதுக்கு உண்டான வேலையை பாருங்க. வெரி குட் அர்ஜுன். நீ நினைச்சா அந்த காரியத்தை முடிச்சிட்டு தான் விடுற. ஆமா மம்மி, அர்ஜுன் மாமா எப்பவும் அப்படிதானே. எவ்வளவு தடைகள் வந்தாலும், கார் பிரேக் கழண்டு மரத்துல மோதினாலும் விடாம நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்ட அர்ஜுன். அங்கதான் நீ நிக்கிற. அத்தாச்சி, அட போங்க அத்தாச்சி. இப்படிதான் போன 2 தடவையும் பொண்ணு பாக்குறேன்னு வந்தாங்க. ஆனா வந்த வேகத்திலே திரும்ப போயிட்டாங்களே. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா இத பாருங்க, அதெல்லாம் கெட்ட நேரம். சில பேருக்கு வசு நல்லா இருந்தாலே பிடிக்காது. அவங்களோட எண்ணத்தினாலதான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. வசுக்கு யாரு கூட கல்யாணம் நடக்கணும்னு விதி இருக்கோ அவங்க கூட கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அத யாராலையும் தடுக்க முடியாது. இத பாரு,
இவளும் பேச ஆரம்பிச்சிட்டா எனக்கே நீ கவுண்டர் கொடுக்குறியா? லொக்கு லொக்குன்னு இரும்புற தொண்டையை இறுக்கி வச்சு தைச்சிடுறேன். அப்புறம் எப்படி பேசுறேன்னு பாக்குறேன். அதான் தம்பி பொண்டாட்டி, இதுவும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. 3வது இடமும் தட்டி போயிட்டா என் தம்பி பொண்ணை யாரு கட்டிக்குவா? அப்புறம் முச்சந்தியில நின்னு பொண்ணு வேணுமா பொண்ணு வேணுமான்னு கூவணும். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மம்மி, இந்த கிழவி விடாம முறைச்சுக்கிட்டே இருக்கு மம்மி. இந்த கிழவி என்ன செஞ்சாலும் அடங்க மாட்டேங்குது மம்மி. கொஞ்சம் பொறுமையா இருடி. அதோட லகான் இப்ப நம்ம கையில. நேரங்காலம் வரப்போ அன்னைக்கு அன்னிக்கிட்ட போட்டு விட்டு வீட்டை விட்டு விரட்டிடுவோம். இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நாளைக்கு வசுவோட நிச்சயதார்த்தம் நடக்கும்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஆமா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அத்தை, அது மட்டும் இல்ல, இந்த பார் வசு, இந்த 2 இடம் தட்டி போனது இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்காக தான். நீ மனசுல நினைப்ப, என்னடா அர்ஜுன் சார் இந்த மாப்பிள்ளைய பத்தி இவ்ளோ பெருமையா பேசுறாருன்னு. நீ பேசி பழகி பாரு, அப்புறம் புரியும் உனக்கு. வசு, சந்தோஷமா சிரி வசு. இதுதான் நல்லா இருக்கு. உன் முகத்துல லைஃப் லாங் இந்த மாதிரி ஸ்மைல பார்த்துக்கிட்டே இருக்கணும். உத்தமன் தம்பி. தாங்க அத. இந்தாங்க. வசு, இது நான் உனக்காக எடுத்து வந்த புடவை. இதை நாளைக்கு நீ கட்டிக்கோ. என் புடவை சென்டிமெண்ட் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. புடிடா. எப்படி என் செலக்ஷன் வசு? மம்மி, மா, how is it? நைஸ். ஆண்டி, அங்கிள், பிரமாதம் தம்பி. அத்தை, எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. அத்தாச்சி கேளு, நல்லா படி 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 படி. How is it? சூப்பரா இருக்கு பாரு வசு. உன் கலருக்கு ஏத்த மாதிரி சூப்பரா மேட்சிங்கா இருக்கு. போதும்டா. உனக்கு புடவை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு ஆ, சார். இந்த புடவையில உன்னை பார்த்த பிறகு எவனாவது உன்னை பிடிக்கலன்னு சொல்ல முடியும். இவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. புடவை. உத்தமன், உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தேன். என்ன வேலை? வீடை டெக்கரேட் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஆமா ஆமா, எல்லாம் பக்காவா பண்ணிடுறது. ஆரம்பிங்க, இம்மீடியட்டா ஆரம்பிங்க. ஓகே சரி, okay. ஓகே ஓகே. வசு, ஹாப்பி தானே? குட். நீ ஹாப்பினா நான் டபுள் ஹாப்பி. ஓகே, என்ஜாய். ஓகேமா, நான் ரூம் போறேன். சரி அர்ஜுன். பை गाइस. மீனாட்சி. வந்துட்டேனே. ஏய், வா 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 வா. அண்ணா, இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தா, நீ முதல்ல சாப்பிடு. ஆமா, என்ன விசேஷம்? வீட்டில் ஸ்வீட்லாம் ஒரே அமர்க்கலப்படுது. எல்லாம் நல்ல விஷயம்தான்ப்பா. என்ன 2 பேரும் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? அப்பா வேற நல்ல விஷயங்கிறாரு. என்ன இதெல்லாம் புதுசா இருக்கே. பாத்தியா, கண்டுபிடிச்சிட்டா. என் பையன் என்ன சும்மாவா? ஐயோ அப்பா, நீங்களுமா? ஏன்பா இப்படி சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? என்னால தாங்க முடியலப்பா. இங்க பாருங்க, இப்ப நீங்க என்னன்னு சொன்னாதான் இந்த ஸ்வீட்டை நான் சாப்பிடுவேன். அம்மா, நீயே சொல்லிருமா. சொல்லிடுவாப்பா. அட சொல்லுங்கப்பா. அண்ணே, ஜேகேஆர் குரூப் சேர்மன் அர்ஜுன் சார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அர்ஜுன் சாரா? அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரா? ஆமா, அவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? ஒன்றும் இல்லைப்பா, அவர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான். அங்கே யாரோ ஒரு புரோக்கரு உன் ஃபோட்டோவை காமிச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு உன் ஃபோட்டோவை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அப்பா, என்னோட விஷயமாப்பா இப்போ ரொம்ப முக்கியம். புரோக்கர் அவர்கிட்ட மீனாட்சி பற்றி சொன்னாராப்பா? அதை பற்றி ஏதாவது பேசுனீங்களா? அண்ணா, அதெல்லாம் சொல்லாம இருப்பாங்களா என்ன? நீங்க பொண்ணு போட்டோவை பார்க்க போறீங்களா என்ன? மீனாட்சி, பொண்ணு ஃபோட்டோ பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல மாப்பிள்ளை ஃபோட்டோவை காட்டு. அண்ணா இருண்ணா, நான் சொல்றது முதல்ல நீங்க கேளுங்க. பொண்ணு போட்டோல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. முதல்ல நீங்க போட்டோவை பாருங்க. அப்பா, போட்டோவை கொடுங்கப்பா. போட்டோவை பார்க்காம நீங்க பேசிட்டே இருக்கீங்க, முதல்ல பாருங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. ஏய், ஏய்,
பாத்தீங்களாப்பா, அண்ணனே அண்ணி அழகா இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னப்பா? ஆமாம்மா. அண்ணா, போட்டோவும் பாத்தீங்க, ஆனா நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. இது யாருன்னு தெரியுதா? இவங்க யாருன்னு தெரியலையேம்மா. மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கூட நீங்க ஒரு நாள் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஒருத்தன் லேப்டாப்பை திருடிட்டு போயிட்டான், நீங்க அவனை பிடிக்க போகும்போது அந்த லேப்டாப் பேக்கை உங்க மேல தூக்கி போட்டுட்டான்னு வீட்டுக்கு கூட கொண்டு வந்தீங்களே. ஆமா. ஆ இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, அது அர்ஜுன் சார் லேப்டாப் இல்ல. நான் கூட அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அவர் ஃபோன் எடுக்கல. இப்போ ஞாபகம் வந்துருச்சுல்ல? அந்த பேக்ல இருந்த பொண்ணோட ஓவியம் தானே இந்த பொண்ணோட போட்டோ. நான் கூட உங்ககிட்ட காமிச்சனே. ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? எதர்ச்சியா உங்களுக்கு கிடைச்ச ஓவியத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு மனைவியா வர போறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க, அப்புறமா சொல்றேன். விட மாட்டியே. சாப்பிட்டேன்ல, இப்ப சொல்லு. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்ல நேரமா? சரி, இவங்களுக்கும் அர்ஜுன் சாருக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க அர்ஜுன் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா. கிட்டத்தட்ட அர்ஜுன் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அவர் கம்பெனில டெப்டி மேனேஜரா இருக்காங்க. பேரு வசுந்தரா. ஓ அப்படியா? ஆமாண்ண. எல்லாரும் மனசுல இருக்கிற பொண்ணு தான் ஓவியமா வரைவாங்க. உங்களுக்கு கிடைச்ச ஓவியத்துல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு மனைவியா வரதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதுதான் தெய்வத்தின் செயல்னு சொல்லுவாங்க. அர்ஜுன் சார் கிட்ட இந்த லேப்டாப் விஷயத்த நான் சொல்லல. நாளைக்கு சர்ப்ரைஸா லேப்டாப்பையும் அண்ணி போட்டோவையும் கொடுத்துடலானா? ஹேய், என்ன நீ அதுக்குள்ள அண்ணிங்கிற வரைக்கும் வந்துட்ட? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட கண்டிஷன்லாம் சொல்லிட்டீங்கல்ல? எப்படியோ நீங்க அததான் முதல்ல கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லியாச்சுனா? சொல்லியாச்சுல்ல? அப்பா சொல்லிட்டீங்கல்ல? அண்ணா, எத்தனை வாட்டி சொல்றது? அதெல்லாம் சொல்லியாச்சு. என்னோட எதிர்பார்ப்பு வீண் போகலம்மா. இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு அற்புதமான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. நான் கும்புற சாமி என்னை கைவிடல மீனாட்சி. அது மட்டும் இல்லப்பா, நாளைக்கே தட்டு மாத்திக்க வீட்டுக்கு வரோன்னு சொல்லியாச்சுப்பா. என்னப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? சரி, பெரிய இடம்தான், அவங்களுக்கும் பெரிய மனசு. மாப்பிள்ளை யாருன்னு பாத்தீங்களா? அதுக்குள்ள தட்டெல்லாம் மாத்திக்கலாம்னு சொல்றீங்க. எங்க மாப்பிள்ளை போட்டோவை காட்டுங்க. அண்ணா, அதான் நாளைக்கு நீங்க நேர்ல பார்க்க போறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு போட்டோ? இருந்தாலும் நம்ம கண்டிஷன் கொத்து வந்தா அவங்க சைடுல இருந்து மாப்பிள்ளை போட்டோ தரணும்ல, அதான முறை. பரவாயில்லண்ணா, உங்களுக்கு அழகான பொண்ணு அமைஞ்ச மாதிரி எனக்கும் நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருப்பாரு. அதான் நாளைக்கு நீங்க நேர்ல பார்க்க போறீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி, ஓகே. நாளைக்கு மாப்பிள்ளை யாருன்னு நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான்லாம் சொல்லவே இல்ல, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச டின்னர் பண்ணி வச்சிருக்கேன். சப்பாத்தி பாலக் பன்னீர். ஓ சூப்பர்டா. சரி, ஓகே. அண்ணன் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீ இந்த போட்டோ பிடி. அண்ணா, அண்ணி போட்டோவை என்கிட்ட இது கொடுக்குறீங்க? உங்ககிட்ட தான் இருக்கணும், எடுத்துட்டு போங்க. அப்பா, வர வர இவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா, சொல்லி வைங்க. சரி, போடா போடா. மீனாட்சி, நாளைக்கு பொண்ணு பாக்குற இடத்துல மாப்பிள்ள அங்க இருப்பார்ல? ஐயோ, மாப்பிள்ள அங்கதானே இருப்பாரு, அங்க போய் பாத்துக்கலாம். சரி சரி, மாப்பிள்ள யாருன்னு நீ சொல்லாத, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். சரியா? சரி, ரெடி ஆயிட்டு வாங்க. மீனாட்சி, இளமாறங்கிட்ட இப்படி பொய் சொல்றது எனக்கு ஒரு மாதிரியா, மனசுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமா? எனக்கும் தான்ப்பா. ஆனா அண்ணனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சு போச்சுப்பா. போட்டோ பார்த்ததுமே அண்ணன் அவரை அறியாமலே நல்லா இருக்காங்கல்ல அப்படிங்கிறாரு. அதனால எப்படியாவது அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாம்ப்பா. சம்பந்தமே இல்லாம நம்ம வீட்டுக்கு ஓவியமா வந்த அந்த பொண்ணே நமக்கு வரனா வந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும்பா. நாளைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிக்கலாம். இப்ப எதையும் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா. அண்ணனை ஒத்துக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. நல்ல காரியம்தான் அம்மா. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி குழப்பமா இருக்குமா. எந்த சூழ்நிலையிலையும் இளமாறனுடைய மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாதுமா. கவலைப்படாதீங்கப்பா, நல்லதே நடக்கும். அண்ணன் எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும்னு
மனசுக்குள்ள கவலைப்படுறாரு. ஆனா விதி என்னவோ அதுபடிதான் நடக்கும்பா.